தமிழ்மணி சார், இது எப்படி சார் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது? இந்த போராட்ட களத்திற்குள் என்ன நடக்குது? காங்கிரஸ் கட்சியும் இப்போ போராட்டம் நடத்திருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 20 நாட்களுக்கு மேலாக நடக்கக்கூடிய போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நேரடியாக போய் ஆதரவு தெரிவிக்கல. ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார், அவருக்கு நேரடியாக போய் ஆதரவு தெரிவிக்கல. குறைந்தபட்சம் மத்திய அரசுக்கோ அல்லது கல்வித்துறைக்கு கண்டனம் தெரிவித்து கூட அறிக்கை வெளியிடல. மழைக்கால கூட்டத்தோடு தொடங்கிய பிறகு களத்துக்கு போறாங்க. பிரதமர் அலுவலகத்திற்கு எதிரேயே 3-4 மணி நேரம் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போராட்டம் நடத்துறாங்கன்னா அரசியல் படுத்த முயற்சி பண்றாங்களா? என்ன நடக்குது? இதில் அந்த மத்திய அமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்கிறாங்களே, அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குன்னு இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? அவர் இந்த கையெழுத்தை தப்பாக போட்டுட்டாரு, இல்லை இந்த கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னார், அவருக்கு இந்த பாருங்கள் 18ஆம் பக்கத்தில் அவருக்கு தெரிஞ்சுதான் இது நடந்ததுன்னு சொன்னால் யார் அமைச்சராக இருந்தாலும் ரிசைன் பண்ணணும், அவரை தண்டிக்கணும், 4 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பணும், தப்பு இல்லை. இல்லாத பட்சத்தில் இது அரசியல் இல்லாமல் வேறு என்ன? ஒன்று, ஆமாம் கசிஞ்சிருச்சு, மறு தேர்வு நடத்தி முடிச்சாச்சு. இப்போ இன்றைக்கி யாரோ ஒருத்தர் ராஜினாமா பண்ண ஒரு அமைச்சருங்கிறத மட்டும் ஒரு கோரிக்கையாக வச்சு ஒரு கட்சின்னே இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல, கரப்பாம்பூச்சி கட்சி, அதை முன்னிலைப்படுத்தி காங்கிரஸ் போகலாமா? எவ்வளவு பெரிய பேரியக்கம். சரி, இது சொல்கிறாங்க இல்லையா, கசிஞ்சது தப்பு, பொறுப்பெடுத்துக்கணும் அமைச்சர், இவர் எடுத்துக்கணும்னு சொன்னால் நாளைக்கு தலைமை அமைச்சரை கூட அவங்க கேட்கலாம், மோடி ரிசைன் பண்ணணும், தப்புன்னா இது சரின்னா அதுவும் தான் சரி. ஏன்னா தனிப்பட்ட இவர் பங்குன்னு யாருமே எனக்கு தெரிஞ்சு இவர் மேலேயோ யார் மேலேயோ சொல்லலை, நடந்திருக்குது. அதை மறைக்க முயற்சி பண்ணாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட, அறிக்கை விட்டார், மறைக்க முயற்சி பண்ணார், அதனால் ஒரு பதவி கரெக்ட். என்னால் அந்த சட்டத்தை தூக்கி ஓரமாக வச்சுருக்க நியாயம்னு இருக்குது. ஆனால் இது 3வது முறை தானே சார்? இது நீட் வினாத்தாள் கசிவுன்றது ஒரு தடவைனா நம்ம ஒத்துக்கலாம், இது 3வது தடவை அப்படின்னும் பொழுது அதன் மேலே கவனம் செலுத்தணும்ல. ஏற்கனவே நீட் பயிற்சி மையங்கள் செயல்படுது, அவங்க கோடிக்கணக்காக சுருட்டுறாங்க அப்படின்ற முறைகேடு இருக்கும் பொழுது மேலும் வினாத்தாள் கசியுது அப்படின்னா குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு வினாத்தாள்கள் கசிய விடப்படுகிறதா? அப்போ ஏன் இதில் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க? யார் இருந்தது? அதுக்கு அமைச்சர் பொறுப்பேற்கணும் அப்படின்றதுல தார்மீகமான உரிமை இருக்குல்ல சார். அதை ஒரு என்கொயரி பண்ணுங்க, யாருன்னு சொல்லுங்க. அமைச்சர் கூட தொடர்பு இருக்கலாம் சார், நான் மறுக்கணும் எனக்கு தெரியாது, நான் ஏன் மறுக்கணும்? ஆனால் அப்படி ஒரு குற்றச்சாட்டு இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். இன்னும் 3 முறை கூட வரலாம், இந்த 3 முறையல்ல இன்னும் வரலாம், தவறு சொல்கிறதுக்கு இல்லை. நான் உங்களுக்கு ஒரு கான்க்ரீட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் உள்ள செக்ரட்டரி இருக்கார் பாருங்கள் சார், அவர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே தலைமை அதிகாரி, கேபினட் செக்ரட்டரி இருப்பார், இன்சார்ஜாக இருப்பார். அலெக்சாண்டர்னு நம்பூரில் கவர்னராக இருந்தார் தமிழ்நாட்டில். அவர் இருந்தப்ப இந்தியாவை பற்றிய இராணுவ ரகசியங்கள் உள்ள ஒரு 10 ஃபைல் திருடிட்டு போயிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், நான் இது கிசு செய்தெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எல்லா பத்திரிகையிலையும் வந்துச்சு. அப்போ கூட அவர் பேரை சொல்லலை, திரு அலெக்சாண்டர் காரணம்னு. ஆனால் அந்த ஆஃபீஸில் அவர் தான் ஹெட்டு. அவர் ரிசைன் பண்ணார். ராஜீவ்காந்தி சொன்னார், பாருங்கள் ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்கிட்டு ரிசைன் பண்ணிருக்கிறாரு. ஆனால் அந்த ஃபைல் கண்டுபிடிக்கப்படலை, யார் காரணம்னு கண்டுபிடிக்கவே படலை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது ஏன் ஃபைல் காணா போச்சு? 10 ஃபைல் இராணுவ ரகசியம். எங்கேருந்து? ஹையஸ்ட் செக்யூரிட்டி உள்ள பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து, முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இல்லை அது. எனவே உள்ளே வேலை செய்கிறவன் 4 பேர் துணை செய்தான்னா எந்த ஆஃபீஸில் இருந்தோ நடக்கத்தான் செய்யும். நடக்கக்கூடாது, கண்டிக்கணும். இப்போ இது ராஜினாமா பண்ணுறது நியாயம்னா, கோடிக்கணக்கான ரூபாய் கோயில் சொத்தை ஹைகோர்ட்டில் ஆர்டர் வாங்கி விற்றுறாங்களே, அது 2 பேர் ஜட்ஜி சொல்கிறாங்க அந்த சிங்கிள் ஜட்ஜிக்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது.
சிங்கிள் ஜட்ஜி வில்லுன்னு அதை பெருசு வெளியே சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அப்புறம் 2 ஜட்ஜு அந்த முதல் ஜட்ஜுக்கிட்ட சிங்கிள் ஜட்ஜுக்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. யார் குற்றம்னு எனக்கும் தெரியாது சார். ஆனால் அதுக்கு நான் சிஎம் ரிசைன் பண்ணணும்னு நான் கேட்டனால் எந்த அளவு பொருத்தமாக இருக்கும்? அதுக்கு அவர் மேலே குற்றம் சொல்லுங்கள். சிஎம் மேலேயோ இல்லை ரமேஷ் அந்த ஹெச்ஆர்என்சி மந்திரி மேலேயோ, சார் இந்த ஃபைலில் கையெழுத்து போட்டிருக்காரு சார், அவருக்கு தெரிஞ்சுதான் அப்போ சத்தியமாக ரிசைன் பண்ணணும், அவரை ஜெயிலுக்கு அனுப்பணும். இல்லாத பட்சத்தில் எனக்கு அது புரியலை. இதில் என்ன தான் சார் பண்ணணும்? எதிர்க்கட்சிகளுடைய அஜெண்டா என்னவா இருக்கப்போ? சார் அவங்க அஜெண்டா தங்கள் இருப்பை காமிச்சுக்கணும். இப்போ இல்லாட்டி இன்றைக்கி நம்ம உட்காந்து கரப்பாம்பூச்சியை பற்றி பேசிக்கிட்டு இருப்போமா? அவங்களுக்கு என்ன ஒரு 18 கோடி பேர் இருக்காங்களா? இந்தியா முழுக்கவாவது இருக்கா? தமிழ்நாட்டுக்கு தலைவர் யார் சார் கரப்பாம்பூச்சிக்கு? உங்களுக்கு நினைக்க தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் எனக்கு உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அப்படி இல்லை. யாரும் தலைவராக அனௌன்ஸ் பண்ணல. இந்தியா முழுக்கன்னு போட்டிருக்கு. இல்லை, இந்தியா முழுக்க போராட்டம் தான் சொல்கிறேன். நாடு தழுவிய அளவில் போராடும் காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ்க்கு இருக்குது. அது காங்கிரஸ் தானே போட்டிருக்கோங்க சார். அது யாரை ஆதரிக்குது? அவர் உண்ணாவிரதிலிருந்து கரப்பாம்பூச்சி இல்லையா? இல்லை, அவங்க கரப்பாம்பூச்சிக்கு ஆதரவு கிடையாது. அவங்க ராகுல் காந்தி மேல நடத்தப்பட்ட தாக்குதல் பிளஸ் காங்கிரஸ் எம்பிக்கள் கைது, மாணவர்கள் மீதான தாக்குதல், அதுக்கு தான் அவங்க ஆதரவு கிடையாது. எந்த கட்சிக்கு அவங்க ஆதரவு நாங்கள் எங்கேயுமே பயன்படுத்தினது இல்லை சார். அவரை இன்னைக்கு பேப்பரில் இருக்குது சார், நான் படித்தேன். அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது தப்புன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இல்லைன்னா சொல்லுங்கள், நீங்கள் என்ன தண்டனை இந்த இடத்துல கொடுங்க சார் எனக்கு. சார் அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்த தப்புனா ஒன்றும் இல்லை சார். உங்கள் டேர்னில் பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பாருங்க. ஏன் கவலைப்படுறீங்க? அதனால் அதை யார் அவர் சொல்கிறதுக்கு? சாவ கிடக்கிறான் அவன். இன்னும் ஒரு நாள் விட்டா அவன் செத்து போய்ட்டு அதை வச்சு அரசியல் பண்ணலாம். செத்துட்டான் ராஜினாமா பண்ணணுன்னு. ராகுல் காந்தி எது கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தீங்க? இருக்குது சார், பத்திரிகையில் இருக்குது. சகோதரர் மறுக்கலை, அதுக்கு ஒரு காரணம் நியாயமாக கூட இருக்கலாம். பட் சாவ கிடக்கிறவனை ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்காமல் என்ன சார் செய்வாங்க? சாவு விடுவாங்களா? அது அரசியல் இல்லாமல் வேறு என்ன சார்? அது எவன் செத்தாலும் என் வீட்டில் அரசியல் பண்ணலான்னு நினச்சோம்னா அது எந்த கட்சியாக இருந்தாலும். ராகுல் காந்தி சொல்லிருக்கார், எல்லா பத்திரிகைகள் இருக்குது, நீங்கள் கொண்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து தப்பு. ஒரு மனிதாபிமான பிரச்சனை புரிஞ்சுக்குது ஒன்று. இந்த இவ்வளவுக்கு யார் காரணம்னு கேட்டிங்கன்னா பிஜேபி. அவங்க எப்படி சார் பொறுப்பு? ரைட் சார். ராகுல் காந்தியை அந்த அவர் ஒரு விருப்பம் இல்லாமல் அரசியல் இருக்காருங்கிறது என்னுடைய கருத்து. இந்த வார்த்தையை நான் மறுத்துறேன் சார். நீங்க இல்லாமல் அரசியல் இருக்கின்ற வார்த்தையை நான் மறுத்துறேன். நீங்க பதில் சொல்லுங்க பிரதர். நான் ஏன் பிரதர் தடுக்கிறேன்? இல்ல அது தப்பான வார்த்தை சார். 150 தடவை சகோதரர் மறுத்திருக்கார். கை தட்டுவோமா? ஆர் ஹேப்பி பிரதர்? இல்ல அவ்வளவுதான். 1007 உள்ள நீங்க வந்து மல்டிபிளா நீங்க மறுத்தன்னு சொன்னா கூட இந்த வார்த்தையை நீங்க தவிர்க்கணும். ராகுல் காந்தி நான் தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வார்த்தையை நீங்க இந்த வார்த்தையை நான் ஒத்துக்க முடியாது. ராகுல் யாருங்க ஒத்துக்கிறதுக்கு? ராகுல் காந்தி காங்கிரஸோட ரெப்ரசன்டேட்டிவ் பதில் சொல்லுங்க சார். நான் இப்பவே மறுக்கிறேன் சார். ராகுல் காந்தி வேண்டாமா? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். ராகுல் காந்தி விருப்பம் இல்லாமல் அரசியல் இருக்கிறார் நீங்க சொன்னா நான் மறுப்பேன். நான் மறுப்பேன் அத சார். சொல்லுங்க சார். அதான் மறுக்கிறேன். ஏன் சார் இந்தியாவிற்காக மொத்த இந்தியாவிலே நடந்த ஒரு தலைவர் அவர் என்னமோ விருப்பம் இல்லாமல் அரசியல் இருக்காருன்றீங்க. இன்னைக்கு இந்தியாவில ராகுல் காந்தியை போன்று பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் எதிர்க்கக்கூடிய தலைவரை காட்ட முடியுமா? நீங்க அந்த வார்த்தையை சார், அந்த வார்த்தை தவறு சார். ராகுல் காந்தி விருப்பம் இல்லாமல் அரசியல் இருக்கிறார்னு சொல்ற வார்த்தையை காங்கிரஸ் காரனாக நான் அனுமதிக்க முடியாது. நான் ஏத்து பேசுவேன். அவருக்கு அந்த உரிமை இருக்கு. அதான் தடுக்கிறேன். டர்ன்ல பேசட்டும். அவர் சொன்ன வார்த்தையை தடுக்கிறேன் சார். இந்த வார்த்தையை நான் தடுக்கிறேன் சார். எப்படி உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி விருப்பம் இல்லாமல் அரசியல் இருக்காரு? உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள்ட்ட சொன்னாரா? சொல்றேங்க. உங்கள்ட்ட சொன்னாரா? நல்ல கேள்வி. ராகுல் காந்தி சொன்னாரா? சார் 13.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கா சார் காங்கிரஸ் கட்சிக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 13 கோடி 65 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி விருப்பம் இல்லாமலே போய் படுத்தாரு நேத்து. அவருக்கான வாய்ப்பு சட்டத்துல இல்ல வரலாம் மீண்டும் வார்த்தையை நான் வந்து கடுமையா அந்த வார்த்தையை நான் ஒத்துக்க பதிவு பண்ணிட்டீங்க. அவர்ட்ட பேசிட்டு நான் வரேன் மீண்டும். சார் அவரு ஆர்வம் இல்லாமலும் விருப்பம் இல்லாமலும் இருக்கிறார். இல்லை
சரி சொல்லி இல்ல சார். அப்ப கருத்து சார் கருத்து இல்ல சார், இல்ல. தமிழ்மணி சார் கருத்து கேட்டலாம் இல்ல சார், என்ன நீங்க இல்ல, வந்து இல்ல அடுத்து நான் இல்ல, உங்களுக்கு சொல்றேன். வரேன் நான். என்ன உங்களுக்கான நீங்க- நேரம் தான். இல்ல சார், பொது சொல்லிடுறேன். நான் போறது இல்ல இல்ல அடுத்து. சார், நான் சொல்லிடுறேன். உங்கள்கிட்டயே வரேன் நான். நான் என்ன சொல்லிடுறேன். என்னை சார், பேச அவரே விடாம- கேட்டுருங்க சார், என்னை முடிச்சு பேச வைக்கலாம். விடாமல் நீங்க வெளியே அனுப்பிடலாம், தப்பு இல்ல. யார் சார் என்ன அதுக்கா வெளியே சார் அனுப்பிடலாம். அழைச்சிட்டு ஆனால் வரோம்? ராகுல் காந்தி சார், விருப்பம் அதுக்கா இல்லாமல் சார் அரசியல் அழைச்சிட்டு இருக்கா வரோம். நீங்க சொல்ற இல்ல வார்த்தை சார், அடுத்து பொன்னியின் சார் தான் போயிருந்தேன். அபாண்டமான நான் குற்றச்சாட்டு. உங்ககிட்ட நான் பேசிட்டே வரேன். அனுமதிக்கவே கூடாது சார். தமிழ்மணி சார் நீங்க பேசட்டும். கேட்கணும் சார். நெறியாளர் நீங்க சார், கேட்கணும். அவர் கருத்து ஏங்க, பேசவே என்- விடலைங்க சார். சார், முழுசா நான் நீங்க சொல்லவே கேட்க இல்லையே. சொல்லுங்க. நீங்க கேட்கணும் கவுண்டர் பாயிண்ட். நீங்க அமைதியால இருக்கீங்க. சார், நீங்க நீங்க கவுண்டர் ஏன் பாயிண்ட் சார் கேட்கணும் பேசி சார். இருப்பீங்க? அவர் நீங்க பேசி இந்த முடிக்கட்டும் வேலையில் சார். விருப்பம் இல்லாமல் இருக்கிறீர்கள். சார், பேசி நீங்கள் இந்த- முடிக்கட்டும் சார். நீங்கள் தற்போது இருக்கக்கூடிய நெறியாளர் வேலையில் ரகுமான், விருப்பம் ரகுமான். இல்லாமல் இருக்கிறீர்கள். ரகுமான் வெயிட் ஒத்துப்பீங்களா? அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க. அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் சார், நான் சொல்லுங்க. சொல்றேன் சார். நீங்கள் இந்த அதுக்கு வேலையில் justification- விருப்பம் இல்லாமல் இருக்கீங்க சார். இருக்கட்டும் சார், மக்கள் பாக்குறாங்க. அதுக்கு அதைத்தான் நானும் justification சொல்றேன். சொல்லலாம். இருங்க நீங்க வேற வார்த்தை பேசுங்க. தமிழ்மணி சார்ட்ட நான் பேசிட்டு வரேன் நான். இருங்க நீங்க. தமிழ்மணி சார். அதனால்தான் அவர் தொடர்ந்து அரசியலில் இருக்க விருப்பப்படவில்லை. ஒரு மாதம் இருக்கார், 2 மாதம் ஃபாரின் போயிடுறார். இதை வச்சு தான் என்னுடைய கன்க்ளூஷன். கடைசியா 2 மாசம் எந்த ஃபாரின் போனார் சொல்ல சொல்லுங்க. அவரை பேச சொல்லுங்க சார். சார், தப்பான வாதம் சார். 1 மாசம் இருக்காரா, 2 மாசம் ஃபாரின் சரி, போனாரா, ஓகே சார். அப்ப வருஷத்துல 4 இல்ல மாசம் சார், இருக்காரு, இந்த 8 மாசம் ஃபாரின் cockroach போயிட்டாரா? protest எத்தனை நாள் நடக்குது சார்? என்ன சார்? காக்ரோச் protest எத்தனை நாள் நடக்குது? என்கிட்ட வந்துறீங்களா? இல்ல கேக்குறேன். நீங்க 21 நாள் நடக்குது. அவருக்கான நேரத்துல இல்ல நீங்க சார். தான் உள்ள வரீங்க. சரி, திரும்ப ஓகே, ஒரு பேசுங்க. விருந்தினரை பேச விடுங்க முதல்ல. சரி, பேசட்டும். அவர்ட்ட பேசிட்டு அதுக்கு அப்புறம் வாங்க. பேசுங்க, உங்களுக்கு பேசுங்க. நேரம் இருக்குல்ல? பேசுங்க. பேசுங்க சார். அவர் இன்னும் பல விஷயங்களை புரிஞ்சுக்கல, கற்றுக்கல. அவரை போன்ற ஒரு ஈஸியான அப்போசிஷன் லீடர் இருக்கிறது நல்லதுன்னு பிஜேபி நினைக்கிறான். நான் சொல்கிறேன் கேளுங்க. அவரை ஒரு கேஸில் கன்விக்ட் பண்ணி வீட்டை காலி பண்ண சொல்லி, இதெல்லாம் என்னுடைய கற்பனைகள் அல்ல, வீட்டையும் காலி பண்ணி வந்தார். திருப்பி போட்டு ஸ்டே வாங்கியிருக்கிறாரு, தப்பில்லை. திருப்பி வீடு கொடுத்துருக்குறாங்க, இருக்கிறார். அந்த வழக்கு இன்னும் அப்படியே தான் இருக்குது, புரிஞ்சுக்குங்க. அது இல்லாமல் இன்னும் 2 வழக்கு அவர் மேலே இருக்குது. சுப்ரீம் கோர்ட் சொன்னிச்சு, கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இந்திய பிரஜை மாதிரி பேசுங்க. 200 மைல் பிடிச்சிக்கிட்டான் சைனாக்காரன்னு ஒரு அறிக்கை விட்டார். எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சமாவது டீட்டெயில் தெரிஞ்சு பேசுங்க. ஒரு அப்போசிஷன் லீடர் நீங்கள், இந்திய பிரஜை அப்படின்னு சொன்னிச்சு. அவர் அப்போ கூட ஒன்றும் வருத்தம் தெரிவிக்கலை. அவர் இங்கிலாந்து நாட்டில், நான் இதை சேலஞ்ச் பண்ணுறேன், லக்னோ பெஞ்ச் உத்தரப்பிரதேச ஹைகோர்ட்டில் இதை கிளப்பினது நம்ம சுப்பிரமணிய சுவாமி தான் ஆரம்பித்து வச்சார். ஆனால் அதை ஒரு ஃபாலோ பண்ணலை. இவர் தான் பிரிட்டிஷ் சிட்டிசன் அப்படின்ட்டு கொடுத்து ஒரு கம்பெனியில் டைரக்டர், அது 8 வருஷம் ஆயிடுச்சு. அதை 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட்டு லக்னோ பெஞ்ச், உத்தரப்பிரதேசத்துடைய பெஞ்ச் ஆமாம் கொடுத்துருக்கிறாரு. ஐபியோ இல்லை சிபிஐயோ இதை விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்கணும்னு எல்லா பத்திரிகையிலையும் இருக்குது. அவர் ஏன் விடுறாங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன். இல்லை சார், அவர் அரசியலில் இருக்கிறதுக்கு வேண்டா விருப்பா இருக்கிறார் சொல்றீங்க இல்லையா? அது மேலே தான் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டராக அவர் கேள்வி எழுப்புறார். போராட்டம் நடக்கிறது, பிரதமர் அலுவலகத்துக்கு எதிராக அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. இந்தியாவில் காங்கிரஸ் கட்சிக்குன்னு கணிசமான தொண்டர்கள் இருக்கிறாங்க. அந்த கட்சி பாரம்பரியமான கட்சி, அதுக்கு நீண்ட வரலாறு உண்டு. அந்த கட்சியினுடைய ஒரு தலைவர், அந்த கட்சியினுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து நீங்கள் அந்த கேள்வி கேட்கலாமா? அவர் அரசியல் பண்ணுறாரான்றாரு. அவர் நாள் அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருந்தாருன்னா நீங்கள் சொல்கிற பாரம்பரியம் ரொம்ப காலமாக இருக்குது, கரெக்ட், நான் மறுக்கலையே. அவருக்கு அந்த உரிமை இருக்குது, கடமையும் இருக்குது. அவர் இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாரு, பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. பேசிட்டு அவர் தான் நல்லா பேசணுங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி, இங்கேருந்து எந்திரிச்சு ஓடுறாரு மோடியை நோக்கி. பார்லிமெண்ட்டில் நடந்தது, ஓப்பனாக காமிச்சாங்க அவங்க. அங்கே போய் அவர்கிட்ட அவர் உட்காந்துருக்காரு, இருந்துக்கிட்டு கேட்குறாரு, நல்லா பேசுகிறேன்னா நல்லா பேசுகிறேன்னா. அவர் சிரிச்சுக்கிட்டு அவர் தட்டி கொடுத்து போ. திரும்பவும் சொல்லுகிறேன், அவர் ஒரு தீவிர அரசியலுக்கு தயாராக இல்லை. பேசல இதனால் தமிழ்மணி சார் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சுருக்கமாக ஒரு சில வரிகளில். சரி, தமிழ்நாட்டில் முதல்ல கொண்டு வந்தது எம்ஜி ராமச்சந்திரன் சிஎம்ஆருக்குள்ளே. மெடிக்கல் சேரணும்னா ஒரு பரீட்சை எழுதணும்னு சொன்னது எம்ஜி ராமச்சந்திரன். நான் அன்னைக்கே 12 கேஸ் நடத்தினேன்.
அவர் உங்களுடைய மார்க்கை வச்சு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது, அதை தான் காங்கிரஸோ இந்த கவர்மெண்ட்டோ பின்னாடி பின்பற்றினாங்க. எனவே இப்போ அவங்க ஏன் இதில் பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, உடச்சி பேசுகிறோம் சார். இப்படி மார்க்கை வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீட் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் கொடுத்துட்டு, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு 300-400 பேர் சேர மாட்டான். வெளி ஸ்டேட்டில் சேர்ந்துருப்பான், இன்ஜினியரிங் சேர்ந்துருப்பான், போயிருப்பான். அந்த சீட்டை அரசியல்வாதிகள் ஃபில்லப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதை திரு தயாநிதி மாறன் சொல்லியே இருக்கார் ஆன் ரெக்கார்ட். நானே பல பேருக்கு கொடுத்தேன், இன்றைக்கி என் குடும்பத்துக்கே முடியாது, நீட் வந்துருச்சுன்னு. இதுதான் உண்மை. நன்றி சார்.